பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த மேடையே இந்த தேசத்தினுடைய அவமானம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஈஸ்வரான்னு தட்டுறாங்க. நான் சட்டையெல்லாம் போடாத லுங்கி மட்டும் கட்டி போட்டு அப்பயே அடிக்கிறாங்க. இவன் மட்டும் 1000 வன்னியர் பிள்ளைகளை பரப்பையும் சக்கிலி பையனை கட்டி கொடு, இவனை நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. இப்படியே வீட்டுக்கு போனாலுமே போக முடியாது, ஏன்னா நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இனிமேல் வீட்டுக்கு போனால் என்னை வெட்டி போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சாக பிறந்த உனக்கு ஜாதி எதற்கு அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் இருக்கார். ஜாதியெல்லாம் வேண்டான்னு எதிர்த்து போராடின ஜாதி தலைவராக உருவாக்கி இப்போ அவங்க தான் விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. எங்கள் பாட்டி முதல்ல ஜாக்கெட்டு போட்டுட்டான்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியை மரத்தில் கட்டி வச்சிருச்சாங்க. ஓரளவுக்கு கருப்பு சட்டைக்காரோட உழைப்பு அங்கே இருக்குங்காட்டி இப்படி கையேந்தி குடித்தோம், தொட்டியில் குடித்தோம், தனி டம்ளரில் குடித்தோம். இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து குடிக்கிறோம். பொதுக்கிணற்று நீரில் தாக மிகுதியால் தண்ணீர் குடித்துவிட்ட பட்டியலினத்து சிறுவனை கட்டி வைத்து உதைத்தது ஓர் பஞ்சாயத்து. எல்லோருக்கும் தான் பெய்கிறேன் என்று எந்த மழை சாட்சி சொல்லும். சேலத்தில் ஒரு அம்பேத்கர் சிலை, அவர் எப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சிலையை செய்யலாம், ஒரு கலவரமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய சிந்தனையாளராக இருக்கிற டாக்டர் அம்பேத்கருக்கு அதுதான் இன்றைக்கு கதி என்று சொன்னால், ஒரு கடைகோடி மனிதனாக இருக்கிற சாதாரண மனிதனுடைய கதி எப்படி இருக்கும் என்பதை நம்மால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொண்ணு ஊருக்கு இப்படி போவோம், ஒரு தம்பி காலனிக்கு இப்படி போவார். ஆனால் மெடிக்கல் காலேஜ் வரும்போது ஒன்று தான் வரணும். அதனால தான் கொல்லப்புறத்தில் இருந்தவங்க நீங்கள் என் வீட்டுக்கு முன்னாடி டாக்டராவோ இன்ஜினியராக எங்கள் வீட்டு பெண்ணை நீ கேட்குறியா அப்படின்னு மன நிகழ்வு வரும்போது தான் இங்கே கொலை. இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மேடம், எல்லாரும் படிச்சுட்டாக்க அப்புறம் யாருங்க இந்த வேலை செய்யுது? நீ செய்ப்பா, நீ செய்ய. அல்லது எதுக்கு அதை பற்றி பேசுறீங்க? அதை நாங்களே மறந்துட்டோம். இன்னும் சில அறிவாளிகள்லாம் கடப்பாரங்க. தம்பி, நாங்கள் திருப்பி சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஒரு தலைமுறை என்ன பண்ணுறதுன்னா, தனக்கான ஒரு அரசியலை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் அவர்களுக்கான விருப்பங்களிலிருந்து முடிவு செய்கிறது. நமக்கான அரசியலை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது விருப்பத்திலிருந்து உருவாகுமா, ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளிலிருந்து உருவாகுமா? இதை விட ஒரு துயரம் இந்த தேசத்தில் ஒன்று இருக்குமானா இருக்காது. குற்றம் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஆணி வேர் மாதிரி. தண்டனைகளை கடுமையாக்குவது என்பது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டுவதற்கு சமம். அந்த குற்றம் அப்படிங்கிற ஆணி வேரை அடியோடு பிடுங்கி எடுக்கணும்னு சொன்னா கல்வியின் வாயிலாக மட்டும்தான் நம்மளால மாற்றத்தை கொண்டு வர முடியும்.